ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலவு இல்லம். இந்த வீடியோவில் ரொமான்டிக் ரோஸ் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் முந்திரி அண்ட் கொஞ்சம் திராட்சை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், பட் இந்த நெய்லேயும் கொஞ்சம் நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாலில் சேமியா நல்லாவே வேகணும். இதை நல்லா கலரி விட்டுட்டு சேமியா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நீங்கள் சுகர் போட்டுறக்கூடாது. சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் போடணும். பிகாஸ் சுகர் முன்னாடியே போட்டிங்கன்னா சீக்கிரமாக சேமியா வேகாது. இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் உள்ளே ஊற்றணும். ஸோ இதுக்கு நான் 1 ரோஸ் பூ எடுத்திருக்கேன். நீங்கள் பன்னீர் ரோஸ் கிடச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு அது இல்லை அப்படின்றதுனால நான் ரெட் ரோஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதை அதோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சிடலாம். பிகாஸ் அந்த துகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதை வடித்ததுக்கப்புறம் அந்த சாரை மட்டும் உள்ளே ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு சேமியா பாயாசத்துக்கு கலர் கொடுக்காது. இது அந்த ரோஸ் பூவோட டேஸ்ட்டு மட்டும், அந்த ஸ்மெல் மட்டும்தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை உள்ளே ஊற்றுறோம். இது ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் மட்டும் ஜஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் இதுக்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கண்டென்ஸ்டு மில்க் இருந்தனாலும் நீங்கள் அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான எல்லாமே போட்டுட்டோம். இப்போ கலர் நமக்கு வேணும். அந்த கலருக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கலர் இன்னுமே திக்காக வேணால் இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி பாயாசம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மில்க்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலரி பார்த்துக்கோங்க. அண்ட் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு. கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இல்லை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொதி வர அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் இறக்கி வச்சிடலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும் அப்படின்னா இறக்கிட்டு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொமான்டிக் ரோஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் ஜோயா பண்ண ரெசிபி தான். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு டெக்கரேட்டிவாக காட்டிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.